விஜயனுடைய அரசியல் ஒரு தெளிவான அரசியல். அதே போல யாரை எதிர்க்கணும், என்ன அரசியல் பண்ணணுன்ற ஒரு திட்டம் இருக்கிறதா நீங்க உணர்றீங்களா? அவர் பேசுறதெல்லாம் வச்சு. தெளிவா இருக்கிறாரு, திட்டம் இருக்குது. ஆனா சரியான திசையில இருக்குதான்னு நான் சொல்ல மாட்டேன். தெளிவு இருக்குது, ம். திட்டமிடல் இருக்குது. அதுல சரியா பயணிக்கிறாரு. அது சரியான பயணமா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து சும்மா நாத்துக்கு ஒன்றிய அரசு எதிர்க்கிறாரு. ஒன்றிய அரசை எதை எதிர்க்கிறாருன்னு சொல்லணும்ல. பெரியாருடைய கொள்கையை ஏற்கிறேன்னு சொல்றாரு. பெரியாருடைய கொள்கை எதை ஏற்கிறேன்னு சொல்லணும்ல. அந்த மாதிரி இல்ல. அது வந்து எல்லாரும் சொன்ன ட்ரெண்டியா எது இருக்குமோ பிஜேபி திட்டினா ஈஸி. பிராமணர்களை திட்டினா ஈஸி. ஹிந்து மதத்தை விமர்சிச்சா பிரச்சனை கிடையாது. அந்த ட்ரெண்டை பிடிச்சிட்டு போறாரு. அவ்வளவுதான். அது வந்து எல்லாருக்கும் அதே மாதிரி போயிடுவோம் நம்ம அப்படின்ட்டு. பிஜேபி திட்டுறாரா? திட்டலையா? எங்க திட்டுறாரு? பிஜேபின்னு எங்க சொல்றாரு? அதாவது ஒன்றிய அரசு சொல்றாரு. ஆமா, ஒன்றிய அரசுன்னு சொன்னாவே நிறைய பேருக்கு கோவம் வருதுங்க. ஆமா. பிஜேபி எனக்கெல்லாம் வரும். எனக்கு காமெடி எனக்கு காரணம் தெரியும்ல. திமுக தலைவர் கலைஞர் அவர் வந்து மத்திய அரசுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை பண்ணவர். அரசமைப்பு எதிர்ப்பு எரிப்பு எல்லாம் வரைக்கும் பண்ணி தனிநாடு கோரிக்கை தீர்மானங்கள் எல்லாம் கூட இருந்தவர். அவரே கடைசி நாள் வரைக்கும் மத்திய சர்க்கார் அப்படின்னு தான் சொல்லுவார். ரெண்டுமே வடமொழி வார்த்தை. அவருக்கு தமிழுக்கு நீங்க தமிழின தலைவர் தானே சொல்வீங்க நீங்களா? சரி. அவரே மத்திய சர்க்கார்னார். 2021 மே வரைக்கும் திரு ஸ்டாலினே என்னைக்காவது உண்டு சொல்லியிருக்காரான்னு கேட்குறேன். அப்ப திட்டமிட்டு ஒரு இரிட்டேட் பண்றதுக்கான ஒரு முயற்சியை தவிர வேற ஏதாவது அதுல களம் இருக்குதா, நியாயம் இருக்குதான்னு கேட்கிறேன். 2021 தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா? அதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்தது இல்லையா? 2006ல இருந்து 11 வந்து துணை முதலமைச்சர் இருந்தார்ல, தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கிறவரு. அப்ப ஏதாவது ஒன்றியம் சொன்னார். ஒன்றியம்ங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு, கொள்கை தெளிவு அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன். சும்மா இரிட்டேட் பண்ணும் அப்படிங்கிறத தவிர வேற ஒண்ணு இருக்கு. இன்றைக்கு அதை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. மாநில அரசை மத்திய அரசு வஞ்சிக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. 2014 பிஜேபியோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட் கலைஞருடைய கமெண்ட் நீங்க பாருங்க. பாஸ் மார்க் வாங்கி விட்டார் மோடின்னு கலைஞர் சொல்றாரு. கலைஞர் சொன்ன தப்புன்னு திரு ஸ்டாலின் சொல்றாரா? சார், திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு சார். அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை அன்னைக்கு இருந்தது. 2014 கூட்டணி கிடையாது. இல்ல நான் சொல்றேன்னா நீங்க கலைஞர் காலத்துல சொல்றதுனால போது நான் முட்டுறேன் நானு. இல்ல அன்றைக்கு அந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. என்ன தேவை இருந்துச்சு? உங்களுக்கு மிரட்டல் இருந்துச்சா, அச்சுறுத்தல் இருந்துச்சா, பயம் இருந்துச்சா, தப்பு பண்ணிருந்தீங்களா? என்ன இருந்துச்சு? 2014 யுவர் நாட் இன் அலையன்ஸ். நான் வந்து முன்னாடி நான் பல முறை சொல்றேன். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு தான் கூட்டணியில சேர்ந்தீங்க. ரைட். குஜராத் கலவரம் கூட்டணியில இருந்தீங்க. பிஜேபி என்ன குத்தம் கண்டீங்கன்னு கேக்குறேன் நான்.